இது சூப்பர் 60. இன்றைய நாளில் அறிய வேண்டிய அத்தனை செய்திகளையும் 60 நிமிடங்களில் தரும் விறுவிறுப்பான செய்தி தொகுப்பது. அந்த வகையில் முதலாவதாக நாம் பார்க்க போவது, தமிழ்நாடு முழுவதும் அதிகாலை முதலில் போகி பண்டிகை கொண்டாடப்பட்டு வருகிறது. சென்னையில் பல்வேறு இடங்களில் மக்கள் பழைய பொருட்களை எரித்து போகி பண்டிகையை உற்சாகமாக கொண்டாடினர். ஆண்டுதோறும் பொங்கல் பண்டிகைக்கு முந்தைய நாள் போகி பண்டிகை கொண்டாடப்பட்டு வருகிறது. இந்த வகையில் பழையன கழிதலும் புதியன புகுதலும் என்பதை உணர்த்தக்கூடிய வகையில் பழைய பொருட்களை தீயிட்டு கொளுத்தி மக்கள் போகி பண்டிகையை கொண்டாடினர். சென்னையில் சிறுவர்கள் மேளமடித்து மகிழ்ச்சியில் திளைத்தனர். நாங்கள் எப்பொழுதுமே வருஷம் பழைய துணி, கோழி, பாய், தொடப்பம் எல்லாமே வச்சு கொளுத்துவோம். மறுபடியும் நாங்கள் தை பிறக்குது, அது புது வருஷமாக நாங்கள் பொங்கல் கொண்டாடுவோம். பிள்ளைங்களுக்கு சந்தோஷத்துக்காக மாலங்கள் எல்லாம் வாங்கி கொடுப்போம், புது துணிகள்லாம் அணிவார்கள். பழைய பொருட்களை தீயிட்டு எரித்ததால் அண்ணா சாலை, குந்தமல்லி நெடுஞ்சாலை, காமராஜர் சாலை உள்ளிட்ட இடங்களில் புகைமூட்டம் காணப்பட்டது. இதனால் பொதுமக்கள் மூச்சு திணறலுக்கு ஆளாகினர். பனிப்பொழிவுடன் புகைமூட்டமும் சென்றதால் முகப்பு விளக்குகளை எரியவிட்டவாறு வாகனங்கள் சென்றன. சென்னையில் நள்ளிரவில் திடீரென மழை பெய்தது. அசோக் நகர், ஈக்காட்டு தாங்கல், அரும்பாக்கம், வள்ளுவர் கோட்டம், தேனாம்பேட்டை, அண்ணா சாலை, திருவல்லிக்கேணியில் மழை பொழிந்தது. இதேபோன்று சாந்தோம், ஆழ்வார்பேட்டை, மயிலாப்பூர், ராயப்பேட்டை, கிண்டி, ஆலந்தூர், அடையார் உள்ளிட்ட இடங்களிலும் மழை கொட்டி தீர்த்தது. பகலில் மிதமாக விட்டுவிட்டு பெய்த மழை நள்ளிரவில் வெளுத்து வாங்கியது. குளிர்ச்சியான சூழல் நிலவியதால் மக்கள் மகிழ்ச்சியடைந்தனர். பொங்கல் தினத்தன்று தமிழ்நாட்டில் கனமழைக்கு வாய்ப்பில்லை என்று வானிலை மையம் தெரிவித்துள்ளது. இது தொடர்பாக சென்னை வானிலை ஆய்வு மையம் வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில், கிழக்கு இலங்கை கடல் பகுதிகள் மற்றும் அதனை ஒட்டிய தென்மேற்கு வங்கக்கடல் பகுதிகளில் வளிமண்டல கீழடுக்கு சுழற்சி நிலவுவதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதனால் இன்றும் தைப்பொங்கல் திருநாளான நாளையும் தமிழ்நாட்டின் ஒரு சில இடங்களில் மிதமான மழை பெய்யக்கூடும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. நாளை மறுநாள் மாட்டுப்பொங்கல் அன்று தூத்துக்குடி, திருநெல்வேலி மற்றும் கன்னியாகுமரி மாவட்டங்களின் ஒரு சில இடங்களில் கனமழை பெய்ய வாய்ப்புள்ளதாகவும் வானிலை மையம் கணித்துள்ளது. சென்னையில் இன்று மிதமான மழை பெய்யும் என்றும் வானிலை மையம் தெரிவித்துள்ளது. பொங்கலை முன்னிட்டு சென்னையிலிருந்து 3 நாட்களில் 6 லட்சத்திற்கும் மேற்பட்டோரும், நேற்று மட்டும் 2 லட்சத்திற்கும் மேற்பட்டோரும் பேருந்துகளில் சொந்த ஊர்களுக்கு சென்றிருப்பதாக போக்குவரத்து துறை தெரிவித்துள்ளது. பொங்கலை கொண்டாடுவதற்காக சென்னையிலிருந்து வெளியூர் செல்பவர்களுக்கு ஏதுவாக கிளாம்பாக்கம், கோயம்பேடு, மாதவரம் ஆகிய இடங்களிலிருந்து சிறப்பு பேருந்துகள் இயக்கப்பட்டு வருகின்றன. இந்த சிறப்பு பேருந்துகள் கடந்த 10ஆம் தேதி முதல் இயக்கப்பட்டு வருகின்றன. இந்நிலையில் நேற்று வழக்கமாக இயக்கக்கூடிய 2092 பேருந்துகள் உட்பட 3950 பேருந்துகள் இயக்கப்பட்டதாகவும் அதில் 2,17,000 பேர் பயணம் செய்திருப்பதாகவும் போக்குவரத்து துறை தெரிவித்துள்ளது. கடந்த 3 நாட்களில் மட்டும் சென்னையிலிருந்து சொந்த ஊர்களுக்கு 6,40,000 பேர் பேருந்துகளில் சென்றுள்ளதாக போக்குவரத்து துறை குறிப்பிட்டுள்ளது. கோயம்பேடு, மாதவரம், கிளாம்பாக்கம் பேருந்து நிலையங்களில் இருந்து இன்று 3,461 பேருந்துகள் இயக்கப்பட உள்ளன. பொங்கல் பண்டிகையை கொண்டாட தொழிலாளர்கள் சொந்த ஊர்களுக்கு சென்றதால் திருப்பூரில் உள்ள பேருந்து நிலையங்களில் கூட்டம் அலைமோதியது. தொழிற்சாலைகள் அதிகம் உள்ள திருப்பூரில் தமிழ்நாட்டின் பல்வேறு மாவட்டங்களைச் சேர்ந்த தொழிலாளர்கள் பணிபுரிந்து வருகின்றனர். பொங்கல் பண்டிகையையொட்டி திருப்பூர் டெக்ஸ்டைல் நிறுவனங்கள் 8 நாட்கள் விடுமுறை அறிவித்துள்ளன. இதையடுத்து தொழிலாளர்கள் பொங்கல் பண்டிகையை சிறப்பாக கொண்டாட தங்களின் சொந்த ஊர்களுக்கு புறப்பட்டுச் சென்றனர். இதனால் திருப்பூர் மத்திய பேருந்து நிலையம், புதிய பேருந்து நிலையம் மற்றும் கோவில் வழி பேருந்து நிலையங்களில் கூட்டம் அதிகரித்து காணப்பட்டது. ஊருக்கு போறோம், திருச்சி போறோம். இப்ப ரொம்ப இதா இருக்கு, பர்ச்சேஸ் பண்ணவே முடியல, ரொம்ப கூட்டமா இருக்கு. 6 days லீவ் வேற ஸ்கூலுக்கு. அப்ப நாங்க திரும்பி ரிட்டர்ன் வந்துருவோம். 6 days லீவ் ஜாலியா என்ஜாய் பண்ணுங்க. ஹாப்பி பொங்கல். திருப்பூரிலிருந்து திருவண்ணாமலை, மதுரை, கடலூர் உள்ளிட்ட பல்வேறு நகரங்களுக்கு 320 சிறப்பு பேருந்துகள் இயக்கப்படுகின்றன. இதனிடையே கும்பமேளா கொண்டாட்டத்திற்காக வடமாநில தொழிலாளர்களும் தங்களது ஊர்களுக்கு செல்வதால் திருப்பூர் ரயில் நிலையத்திலும் கூட்டம் அலைமோதியது. அதுக்கப்புறம் இது பேங்க் சேலம் வரைக்கும் போய் மாறி போயிட வேண்டியது.
அயலக தமிழர்களுக்கு கலை பயிற்சிகள் அளிக்க 2 ஆண்டுகளுக்கு 10 கோடி ரூபாய் ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளதாக முதலமைச்சர் அறிவித்துள்ளார். தமிழ்தான் நம்மை இணைக்கும் தொப்புள்குடி என்று அயலக தமிழர் நாள் விழாவில் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் பேசினார். தமிழ்நாடு அரசின் அயலக தமிழர் நலன் மற்றும் மறுவாழ்வுத்துறை சார்பில் அயலக தமிழர் தினம் ஜனவரி 12ஆம் தேதி கொண்டாடப்படுகிறது. இதற்காக வேர்களை தேடி திட்டம் தொடங்கப்பட்டு செயல்படுத்தப்பட்டு வருகிறது. அதன்படி சென்னை நந்தம்பாக்கத்தில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின், மலேசிய நாடாளுமன்ற உறுப்பினர் டத்தோ சரவணன் உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர். இதில் பேசிய முதலமைச்சர் ஸ்டாலின், அயலக தமிழர்களுக்கு கலை பயிற்சிகள் அளிக்க 2 ஆண்டுகளுக்கு 10 கோடி ரூபாய் ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளதாக அறிவித்தார். 100 ஆசிரியர்கள் மற்றும் தமிழ் கலைஞர்களுக்கு பயிற்சி கொடுத்து இவங்களை அயலக தமிழர்கள் வாழக்கூடிய பகுதிகளுக்கு தேவைக்கேற்ப அனுப்பி அந்த வகையில் ஒரு திட்டம் உருவாக்கப்படும். வேர்களை தேடி திட்டம் தனது மனதுக்கு நெருக்கமான திட்டம் என்றும் முதலமைச்சர் கூறினார். சென்னையில் நடந்த அயலக தமிழர்கள் தின நிகழ்ச்சியில் சிறந்த பண்பாட்டு தூதர் உள்ளிட்ட 6 பிரிவுகளில் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் விருதுகளை வழங்கினார். நந்தம்பாக்கம் சென்னை வர்த்தக மையத்தில் நடந்த இந்நிகழ்ச்சியில் அமெரிக்கா, சிங்கப்பூர், மலேசியா உட்பட 50க்கும் மேற்பட்ட நாடுகளில் இருந்து 1000க்கும் மேற்பட்ட தமிழர்கள் கலந்து கொண்டனர். இந்த நிகழ்ச்சியில் அயல் நாடுகளில் தமிழினத்தின் வளர்ச்சிக்கு பெரும் பங்காற்றியவர்களுக்கு தமிழ் மாமணி விருது, சிறந்த பண்பாட்டு தூதுவர் விருது, கல்வி, சமூக மேம்பாடு, மகளிர், வணிகம், அறிவியல், தொழில்நுட்பம் மற்றும் மருத்துவம் ஆகிய 6 பிரிவுகளில் சிறந்து விளங்கும் அயலக தமிழர்களுக்கு கணியன் பூங்கொன்றனார் விருது ஆகியவற்றை முதலமைச்சர் வழங்கினார். நிகழ்ச்சி முடிந்த பின்னர் அயலக தமிழர்களை முதலமைச்சர் நேரில் சந்தித்து கைகுலுக்கி மகிழ்ச்சியை வெளிப்படுத்தினார். முதலமைச்சருடன் அயலக தமிழர்கள் செல்ஃபி எடுத்து மகிழ்ந்தனர். தெலுங்கானாவில் தமிழ் பள்ளிகளை தொடங்க தமிழ்நாடு அரசு உதவி செய்ய வேண்டும் என தெலுங்கானா தமிழ்ச்சங்க தலைவர் M.K. போஸ் வேண்டுகோள் விடுத்துள்ளார். தமிழ் மொழி கத்துக்கிறதுக்காண்டி ஒரு ஸ்கூல் எங்களுக்கு கண்டிப்பா தேவைப்படுது. இதுக்கு முன்னால 20 ஸ்கூல் இருந்தது, கொஞ்சம் கொஞ்சமா குறைச்சிட்டு வந்துட்டாங்க. இப்ப லாஸ்ட்ல தமிழ் படிக்கிறதுக்கு ஒரு ஸ்கூல்ல கூட இடம் இல்லாம பண்ணிட்டாங்க. உலகம் முழுவதும் உள்ள தமிழர்களை இணைக்கும் உந்து சக்தியாக அயலக தமிழர் தின விழா இருப்பதாக இலங்கை அமைச்சர் சிவஞானம் ஸ்ரீதரன் தெரிவித்தார். இந்த அயலக மகாநாட்டுக்கு வந்ததன் பிறகு எங்களுக்கு தெரிகின்றது, உலகத்திலிருந்து எல்லோரோடையும் ஒரு இணைந்து கொள்ளுகின்ற ஒரு பாலமாக அமைஞ்சிருக்கின்றது. பூர்வீகத்தை தெரிந்து கொள்ளும் வகையில் அயலக தமிழர் தினம் இருந்ததாக நியூஸ் 18க்கு பேட்டியளித்த இலங்கை அமைச்சர் சுந்தரலிங்க பிரதீப் கூறினார். உண்மைக்கு நல்ல ஒரு விஷயம். ஏன்னா உலகத்தில் உள்ள எல்லா தமிழர்களையும் ஒன்றிணைக்கூடிய ஒரு சந்தர்ப்பமாக இந்த அயல தமிழர் தினத்தை ஏற்படுத்தியிருக்காங்க. தமிழ்நாடு முதலமைச்சர் அறிவித்துள்ள திட்டம் மிகவும் பயனுள்ளது என அயலக தமிழர் தின விழாவில் பங்கேற்ற துபாயைச் சேர்ந்த ஆடிட்டர் யுகமூர்த்தி தெரிவித்தார். முதல்வர் அவர்கள் இன்னைக்கு எல்லா மக்களோட இன்டராக்ட் பண்ணிட்டு போயிருக்கிறாரு. சிறப்பான சில திட்டங்களும் அனௌன்ஸ் பண்ணியிருக்காரு. வெளிநாடுகளில் வாழும் தமிழர்களின் குழந்தைகளுக்கு தமிழ் கலாச்சாரம் கற்றுத்தரப்படுவதாக வெளிநாடு வாழ் தமிழர் நலத்துறை அமைச்சர் மு. நாசர் தெரிவித்தார். முதலமைச்சர் மு.க.ஸ்டாலினுக்கு கண்டனம் தெரிவிக்கும் வகையில் ஆளுநர் மாளிகை எக்ஸடத்தில் கருத்து பதிவிட்டுள்ளது. அதில் அரசியலமைப்பு சட்டத்தில் குறிப்பிட்டுள்ளபடி தேசிய கீதத்திற்கு உரிய மரியாதை தருவதை அபத்தமானது என்றும் சிறுபிள்ளைத்தனமானது என்றும் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் கூறியுள்ளார் என்று சுட்டிக்காட்டப்பட்டுள்ளது. பாரதத்தை ஒரு தேசமாகவும் அதன் அரசியலமைப்பையும் ஏற்றுக்கொள்ளாத மதிக்காத சித்தாந்தத்தை கொண்ட தலைவராகவும் அவர் இருக்கிறார் என்றும் ஆளுநர் மாளிகை தெரிவித்துள்ளது. முதலமைச்சர் இவ்வாறு நடந்து கொண்டது ஆணவ போக்கு என்றும் ஆளுநர் மாளிகை தரப்பில் விமர்சிக்கப்பட்டுள்ளது. பாரதம் என்னும் உன்னத தாய் மற்றும் அதன் அரசியலமைப்பு மீது அதன் பிள்ளைகள் மிகுந்த பற்று கொண்டிருக்கின்றனர் என்பதை மறந்துவிட வேண்டாம் என்று கூறியுள்ள ஆளுநர் மாளிகை, இதுபோன்று அவமதிப்புகளை அவர்கள் விரும்பவோ பொறுத்துக் கொள்ளவோ மாட்டார்கள் என்றும் தெரிவித்துள்ளது. ஈரோடு கிழக்கு தொகுதி இடைத்தேர்தலில் இருந்து பாஜக தலைமையிலான தேசிய ஜனநாயக கூட்டணியும் விலகியுள்ளது. அதிமுக தேமுதிகவை தொடர்ந்து பாரதிய ஜனதா தலைமையிலான தேசிய ஜனநாயக கூட்டணியும் ஈரோடு கிழக்கு தொகுதிக்கான இடைத்தேர்தலை புறக்கணிப்பதாக அறிவித்துள்ளது. ஈரோடு கிழக்கு தொகுதி சட்டமன்ற உறுப்பினராக இருந்த EV.K. இளங்கோவன் உடல்நலக்குறைவு காரணமாக கடந்த மாதம் 14ஆம் தேதி காலமானார். இந்நிலையில் ஈரோடு கிழக்கு தொகுதிக்கு அடுத்த மாதம் 5ஆம் தேதி இடைத்தேர்தல் நடைபெறவுள்ளது. திமுக சார்பில் V.C. சந்திரகுமார் வேட்பாளராக அறிவிக்கப்பட்டுள்ளார். பிரதான எதிர்க்கட்சியான அதிமுக தேர்தலை புறக்கணிப்பதாக அறிவித்தது. தேமுதிகவும் போட்டியிடவில்லை என்று தெரிவித்துள்ளது. இந்த நிலையில் பாரதிய ஜனதா கட்சி தலைமையிலான
தலைமையிலான தேசிய ஜனநாயக கூட்டணியும் ஈரோடு கிழக்கு தொகுதி இடைத்தேர்தலை புறக்கணிப்பதாக அறிவித்துள்ளது. தேசிய ஜனநாயக கூட்டணி கட்சிகளின் தலைவர்கள் அனைவரும் நன்கு கலந்தாலோசித்த பிறகு இந்த முடிவு எடுக்கப்பட்டிருப்பதாக தமிழ்நாடு பாஜக தலைவர் அண்ணாமலை அறிக்கை வெளியிட்டுள்ளார். 2026 சட்டமன்ற தேர்தலில் திமுகவை அகற்றி மக்களுக்கான தேசிய ஜனநாயக கூட்டணியின் நல்லாட்சியை வழங்குவது தங்களது இலக்கு என்று அவர் குறிப்பிட்டுள்ளார். அதிமுக, தேமுதிக, தேசிய ஜனநாயக கூட்டணி கட்சிகள் புறக்கணித்துள்ளதால் திமுக மற்றும் நாம் தமிழர் கட்சிகள் இடையிலான இருமுனை போட்டியாக ஈரோடு கிழக்கு தொகுதி இடைத்தேர்தல் களம் மாறியுள்ளது. ஈரோடு கிழக்கு தொகுதி இடைத்தேர்தல் காணல் நீர் போன்றது என்று பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை விமர்சித்துள்ளார். கோவை விமான நிலையத்தில் செய்தியாளர்களை சந்தித்த அவர் ஏன் பாஜக இடைத்தேர்தலை புறக்கணித்தது என்பதை விளக்கியிருக்கிறார். எங்கேயும் தேர்தலை புறக்கணிக்காத பாரதிய ஜனதா கட்சி, அந்த நக்சல் பெல்ட்டா இருக்கட்டும், தீவிரவாத தாக்குதல் இருக்கும் பொழுதும் வடகிழக்கு மிலிட்டன்ட் தாக்குதலும் கூட தேர்தல் நாங்கள் பங்கேற்போம். தமிழகத்துல எந்த அளவுக்கு லஞ்ச லாவண்யம் என்பது, ஓட்டுக்கு பணம் கொடுப்பது என்பது சாதாரணமாக நாம் எல்லோரும் ஏற்றுக்கொள்ளும் விதமாக இன்று தேர்தல் நடத்தப்பட்டு வருகிறது. இடைத்தேர்தலில் மக்களுக்கு தரமான ஹாட் பாக்ஸ் கொடுக்க வேண்டும் எனவும் அதில் உதயநிதி படத்தை போட்டுவிடாதீர்கள் என்றும் அண்ணாமலை கூறினார். தமிழகத்தில் அடக்குமுறை, ஆட்சி அதிகாரத்தை தவறாக பயன்படுத்துவது, பணம், கொலுசு, பட்டியலை அடைப்பது, பரிசு பொருட்கள், இது எல்லாம் கூட ஒரு 15 நாட்கள்ல ஒரு தேர்தலையே கேவலப்படுத்தக்கூடிய விதமாக திமுகவுடைய செயல்பாடு, இது எல்லாம் தமிழகத்தில் அது கடைசி முறையாக இருக்கும் என்று நம்புகின்றோம். இடைத்தேர்தலில் பாஜக போட்டியிட்டிருந்தால் மக்களை திமுகவினர் பட்டியல் அடைத்து வைத்திருப்பார்கள் என்றும் அண்ணாமலை கூறினார். இடைத்தேர்தலில் திமுகவை எதிர்த்து எந்த கட்சியும் போட்டியை முன்வர மாட்டாங்கலாம், புறக்கணிப்பு அப்படின்னு சொல்றாங்க பிரதான எதிர்கட்சி. அது என்ன சொல்றேன், என்ன மாதிரி எதிர்கட்சிகள் அவ்வளவு பலமா இருக்காங்கன்னு அர்த்தம். ஈரோடு கிழக்கு இடைத்தேர்தலை எதிர்க்கட்சிகள் புறக்கணித்த நிலையில் அமைச்சர் துரைமுருகனின் எதிர்வினைதான் இது. தொடர்ந்து வேலூரில் அரசு பொருட்காட்சியை திறந்து வைத்த பிறகு செய்தியாளர்களிடம் பேசிய துரைமுருகன் முதலமைச்சர் மீதான ஆளுநரின் விமர்சனத்திற்கும் பதிலளித்தார். ஆகியனாலே தவறு இழைத்தவர் அவர்தான். அவர் பார்த்து முதலமைச்சரை ஆணவம் என்கிறார், ஆனால் அவருக்கு கவர்னர் என்கிற திமிர் இருக்கிறது. சட்டப்பேரவையில் முதலில் தமிழ்த்தாய் வாழ்த்தும் இறுதியில் தேசிய கீதமும் பாடப்படுவது மரபு. அந்த மரபைதான் ஆளுநர் மாற்றுமாறு கூறியதாக துரைமுருகன் குற்றம் சாட்டினார். ஈரோடு கிழக்கு தொகுதி இடைத்தேர்தலில் திமுக வேட்பாளர் சந்திரகுமார் வரும் 17ஆம் தேதி வேட்புமனு தாக்கல் செய்ய உள்ளார். ஈரோடு கிழக்கு தொகுதி சட்டமன்ற உறுப்பினராக இருந்த EVK இளங்கோவன் மறைவை தொடர்ந்து அந்த தொகுதிக்கு அடுத்த மாதம் 5ஆம் தேதி இடைத்தேர்தல் நடைபெற உள்ளது. இந்த தேர்தலில் திமுக சார்பில் சந்திரகுமார் போட்டியிடும் நிலையில் திமுக கூட்டணி கட்சிகளின் செயல் வீரர்கள் கூட்டம் நடைபெற்றது. அமைச்சர் முத்துசாமி, மாநிலங்களவை உறுப்பினர் அந்தியூர் செல்வராஜ் தலைமையில் நடைபெற்ற இந்த கூட்டத்தில் வேட்பாளர் சந்திரகுமாரும் கலந்து கொண்டார். அப்போது பேசிய அமைச்சர் முத்துசாமி, ஈரோடு கிழக்கு தொகுதியை திமுகவிற்கு விட்டுக் கொடுத்ததற்காக காங்கிரஸ் கட்சிக்கு நன்றி தெரிவிப்பதாக கூறினார். தொடர்ந்து செய்தியாளர்களிடம் பேசிய முத்துசாமி, திமுக வேட்பாளரை ஆதரித்து துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் பரப்புரை மேற்கொள்ள உள்ளதாக கூறினார். நாமினேஷன் ஃபைல் பண்றது வருகிற 17ஆம் தேதி மதியம் ஒரு 12 மணி சுமாருக்கு நம்முடைய மாநகராட்சி அலுவலகத்தில் அது அந்த மனு போடுவதற்கான நடவடிக்கை எடுக்கப்பட்டிருக்கிறது. இந்த தேர்தலில் யாரையும் எதிரியாக நினைத்து பேச வேண்டாம் என்று திமுக கூட்டணி கட்சியினருக்கு அமைச்சர் முத்துசாமி அறிவுறுத்தினார். சென்னையில் 17 நாட்கள் நடைபெற்று வந்த புத்தக காட்சி நிறைவு பெற்ற நிலையில் 20 கோடி ரூபாய்க்கு புத்தகங்கள் விற்பனை செய்யப்பட்டிருப்பதாக பப்பாசி தெரிவித்துள்ளது. தென்னிந்திய புத்தக விற்பனையாளர்கள் மற்றும் பதிப்பாளர்கள் சங்கம் சார்பில் 48வது சென்னை புத்தக காட்சி சென்னை நந்தனம் YMCA மைதானத்தில் கடந்த மாதம் 27ஆம் தேதி தொடங்கியது. 900 அரங்குகள் அமைக்கப்பட்டு 10% தள்ளுபடியுடன் புத்தகங்கள் விற்பனை செய்யப்பட்டன. 17 நாட்கள் நடைபெற்று வந்த புத்தக காட்சி நேற்றுடன் நிறைவு பெற்றது. இறுதி நாளிலும் அதிக அளவில் கூட்டம் காணப்பட்டது. தொடர ஃபீலே வேற தான். இல்லை எல்லாமே இப்போ ஃபோனில் வந்துருச்சு, ஆனால் புக் மாதிரி எக்ஸ்பீரியன்ஸ் வராது. அந்த பேஜை திருப்பி படிக்கிறது சில பேருக்கு தான் அது இஷ்டமாக இருக்கும். அது இந்த ஆண்டு 20 லட்சத்திற்கும் மேற்பட்டவர்கள் புத்தக காட்சிக்கு வந்திருப்பதாக பப்பாசியின் தலைவர் சொக்கலிங்கம் நியூஸ் 18 தமிழ்நாடு தொலைக்காட்சிக்கு தெரிவித்தார். ஒரு 20 லட்சம் வாசகர்கள் வந்திருக்காங்க. ஒரு 20 லட்சம். அது எப்படின்னா எங்களுடைய டிக்கெட், ஆன்லைன் டிக்கெட்டு அதெல்லாம் போச்சு. 5 லட்சம் ஒரு 20 கோடி ரூபாய்க்கு மொத்தத்தில் வணிகங்கள் நடைபெற்றிருக்கிறது. தினசரி மாலையில் தினசரி நிகழ்ச்சிகள் நடந்தது. விரைவில் நெல்லை உள்ளிட்ட 7 மாவட்டங்களில் புத்தக காட்சி தொடங்க இருப்பதாகவும் கூறினார்.
சிதம்பரத்தில் தேரோட்டம் கோலாகலமாக நடைபெற்றது. சிதம்பரம் நடராஜர் கோயிலில் ஆருத்ரா தரிசன விழாவையொட்டி வெகு விமர்சையாக தேரோட்டம் நடைபெற்றது. சிதம்பரம் நடராஜர் கோயிலில் ஆருத்ரா தரிசன விழா கடந்த 4ஆம் தேதி கொடியேற்றத்துடன் தொடங்கியது. இதனைத் தொடர்ந்து விழாவின் முக்கிய நிகழ்வான தேரோட்டம் விமர்சையாக நடைபெற்றது. 5 தேர்களில் விநாயகர், முருகன், நடராஜர், சிவகாம சுந்தரி, சண்டிகேஸ்வரர் சுவாமிகள் 4 மாட வீதிகளிலும் பக்தர்கள் புடைசூழ உலா வந்தனர். எல்லாரும் வந்துருவோம் கண்டிப்பா. அந்த மாதிரி எங்க நடராஜர் அந்த முகத்தை பாக்குறதுக்காகவே நாங்க எல்லாருமே வருவோம் கண்டிப்பா. 30 வருஷமா நடராஜர் தேரை பார்க்க வந்துட்டு தான் சார் இருக்கு. தேர் ரொம்ப விசேஷமானது சார். அது ஆத்மார்த்தமா உணர்ந்து பார்த்தாதான் தெரியும் அந்த நடராஜரோட அருமை என்னங்கிறது. வடக்கரது வீதியில் நடராஜர் தேர் வந்தபோது எதிர்பாராத விதமாக மின்கம்பியில் தேரில் உள்ள அலங்கார துணி சிக்கிக் கொண்டது. மின்சாரம் துண்டிக்கப்பட்டு இருந்ததால் அசம்பாவிதம் தவிர்க்கப்பட்டது. சிதம்பரம் நடராஜரை மருமகனாக கருதி சீர்வரிசை எடுத்த மீனவர்களுக்கு தீட்சிதர்கள் முதல் மரியாதை கொடுத்த காட்சிகள் தான் இது. கடலூர் மாவட்டம் சிதம்பரம் நடராஜர் கோவிலில் இன்று ஆருத்ரா தரிசனம் நடைபெற உள்ளது. இதனை முன்னிட்டு நடைபெற்ற தேரோட்டத்தின் போது மீனவர்கள் நடராஜரை மருமகனாக கருதி மா, பலா, வாழை, ஆப்பிள், மாதுளை உள்ளிட்ட பழங்களுடன் 55 தட்டுகளில் சீர்வரிசை கொடுத்து படையலிட்டனர். நடராஜருக்கு எங்கள் மாப்பிள்ளைக்கு பொண்ணு வீட்டு சார்பாக சம்பந்தி சார்பாக நாங்கள் சீர்வரிசை தரிசித்து மரியாதை செலுத்தி பட்டு சாத்துறோம். அதேமாதிரி ஆயிரக்கால் மண்டலத்தில் மகாபிஷேகம் முடிஞ்சு நடராஜர் தரிசனத்துக்கு வரப்போ முதல் மரியாதையை எங்களுக்கு அது தரப்படுகிறது. இதேபோன்று சிவகாமி சுந்தரிக்கும் சீர்வரிசை கொடுக்கப்பட்டது. இதனைத் தொடர்ந்து தீட்சிதர்கள் மீனவர்களுக்கு முதல் மரியாதை கொடுத்தனர். இந்த நிகழ்ச்சியை கண்டுகளித்த இத்தாலி நாட்டினர் நடனமாடி இறைவனை வழிபட்டனர். இன்று மதியம் 2 மணிக்கு தொடங்கும் ஆருத்ரா தரிசனத்தில் பல்லாயிரக்கணக்கான பக்தர்கள் பங்கேற்க இருப்பது குறிப்பிடத்தக்கது. உடல்நலக்குறைவால் உயிரிழந்த நெல்லையப்பர் கோயில் காந்திமதி யானை தாமரை குளத்தில் அடக்கம் செய்யப்பட்டது. நெல்லையப்பர் கோயிலுக்கு வருவோரின் செல்லப்பிள்ளையாக வலம் வந்த காந்திமதி யானை உடல்நலக்குறைவால் உயிரிழந்தது பக்தர்களை சோகத்தில் ஆழ்த்தியது. உடற்கூராய்வுக்கு பின்னர் காந்திமதி யானையின் இறுதி ஊர்வலம் நடைபெற்றது. அமைச்சர் நேரு, ஆட்சியர் கார்த்திகேயன் உள்ளிட்ட ஏராளமானோர் யானைக்கு அஞ்சலி செலுத்தினர். கோவில்ல போய் காந்திமதியை பார்க்கலைன்னா அந்த யானையை பார்த்துட்டு வேண்டது அதான். காந்திமதி தாயே அங்க வரலைனாலும் ஒண்ணு நாங்க இங்க பார்த்துட்டோம்னு நினைச்சுதான் சந்தோஷமா அந்த நாளை கழிப்போம். இனிமேல் நாங்க எந்த காந்திமதியை பார்த்து நாள் கழிக்க அவ்வளவுதான். எல்லாம் இன்னையோட முடிஞ்சது இந்த நெல்லை மக்களுக்கு. யானையை அடக்கம் செய்ய கோயிலுக்கு சொந்தமான தாமரைக்குளம் பகுதியில் 15 அடி ஆழத்திற்கு பள்ளம் தோண்டப்பட்டது. அந்த பள்ளத்தில் மஞ்சள், உப்பு, விபூதி ஆகியவை கொட்டப்பட்டு பின்னர் கிரேன் மூலமாக காந்திமதி யானையின் சடலம் பள்ளத்திற்குள் இறக்கப்பட்டு நல்லடக்கம் செய்யப்பட்டது. ஓதுவார்கள் ஓத காந்திமதி யானையின் இறுதிச் சடங்குகள் நடைபெற்றன. மார்கழி திருவாதிரை நட்சத்திரத்தையொட்டி தமிழ்நாடு முழுவதும் சிவாலயங்களில் ஆருத்ரா தரிசனம் வெகு விமரிசையாக நடைபெற்று வருகிறது. சிவபெருமான் திருநடனம் ஆடியதாக கருதப்படும் பஞ்சசபைகளில் ஒன்றான தாமிரை சபை அமைந்துள்ள நெல்லை நெல்லையப்பர் திருக்கோயிலில் அதிகாலையில் நடராஜமூர்த்தி தாமிர சபை மண்டபத்தில் எழுந்தருளினார். அங்கு சுமார் 1 மணி நேரம் நடைபெற்ற மூர்த்தியின் திருத்தாண்டவ காட்சியை ஆயிரக்கணக்கான பக்தர்கள் கண்டு தரிசித்தனர். நம் தாமர சபையில் முனித்தாண்டவம் ஆடி இன்னைக்கு தன்னுடைய அழகை சொரூபத்தை காட்டினார். கண்குளிர கண்டு தரிசித்தோம். இதேபோன்று திருவள்ளூர் மாவட்டம் திருவாலங்காட்டில் அமைந்துள்ள வடாரண்யேஸ்வரர் கோயிலில் நேற்று இரவு 9:40 மணி முதல் அதிகாலை 3:30 மணி வரை ஆருத்ரா அபிஷேகம் நடத்தப்பட்டது. இதில் 1 லட்சத்திற்கும் மேற்பட்ட பக்தர்கள் பங்கேற்று சாமி தரிசனம் செய்தனர்.
மாவட்டம் பேரூர் பட்டீஸ்வரர் கோயிலில் நடராஜ பெருமானின் ஆருத்ரா தரிசன காட்சியை ஆயிரக்கணக்கான பக்தர்கள் கண்டு தரிசித்தனர். டெல்லியில் வேலையில்லா பட்டதாரிகளுக்கு மாதம் 8,500 ரூபாய் உதவித்தொகை வழங்கப்படும் என காங்கிரஸ் கட்சி தேர்தல் வாக்குறுதி அளித்துள்ளது. 70 தொகுதிகளை கொண்ட டெல்லி சட்டமன்றத்திற்கு அடுத்த மாதம் 5ஆம் தேதி ஒரே கட்டமாக தேர்தல் நடைபெறுகிறது. ஆம் ஆத்மி, பாஜக, காங்கிரஸ் இடையே மும்முனை போட்டி நிலவுகிறது. இந்நிலையில் தலைநகரில் காங்கிரஸ் ஆட்சியை பிடித்தால் படித்த வேலையில்லா பட்டதாரிகளுக்கு மாதந்தோறும் 8,500 ரூபாய் என ஓராண்டுக்கு வழங்கப்படும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. நிறுவனங்கள் மற்றும் தொழிற்சாலைகள் மூலம் இளைஞர்கள் தேர்வு செய்யப்பட்டு அவர்களது திறன் சார்ந்த பணிகளின் அடிப்படையில் உதவித்தொகை வழங்கப்படும் என காங்கிரஸ் தலைவர் சச்சின் பைலட் அறிவித்துள்ளார். முன்னதாக மகளிருக்கு மாதந்தோறும் 2,500 ரூபாய் உதவித்தொகை, 25 லட்சம் ரூபாய் வரையிலான சுகாதார காப்பீடு உள்ளிட்ட அறிவிப்புகளை காங்கிரஸ் வெளியிட்டது குறிப்பிடத்தக்கது. ராஜஸ்தானில் சமோசாவில் முகச்சவரம் செய்ய பயன்படுத்தப்படும் பிளேடு இருந்தது பீதியை கிளப்பியுள்ளது. டாக் மாவட்டத்தைச் சேர்ந்த பாதுகாப்பு படை வீரர் ரமேஷ் வர்மா ஜெயின் நம்கின் பந்தர் பகுதியில் உள்ள கடையில் சமோசா மற்றும் கச்சோரி வாங்கியுள்ளார். வீட்டிற்கு வந்து சமோசா சாப்பிட முயன்றவருக்கு அதில் பிளேடு இருந்தது அதிர்ச்சியை ஏற்படுத்தியது. இதையடுத்து கடைக்கு சென்ற ரமேஷ் உரிமையாளரிடம் தெரிவித்துள்ளார். இருப்பினும் இதனை ஏற்றுக்கொள்ளாத கடை உரிமையாளர் ரமேஷ் வர்மாவை வெளியேற்றியதாக சொல்லப்படுகிறது. இதையடுத்து காவல் நிலையத்திலும் மாவட்ட உணவு பாதுகாப்பு அதிகாரியிடமும் ரமேஷ் வர்மா முறையிட்டுள்ளார். இந்த சம்பவம் தொடர்பாக கடையில் சோதனை மேற்கொண்ட உணவு பாதுகாப்புத்துறை அதிகாரிகள் கடை உரிமையாளருக்கு நோட்டீஸ் வழங்கியதுடன் உணவுப் பொருட்களை ஆய்வகத்திற்கு அனுப்பினர். உணவகத்தை சட்டவிரோதமாக இடித்ததாக பிரபல தெலுங்கு நடிகர்கள் வெங்கடேஷ், ராணா உள்ளிட்டோர் மீது வழக்கு பதிவு செய்யப்பட்டுள்ளது. தெலுங்கு நடிகர்களான வெங்கடேஷ், ராணா டகுபதி ஆகியோரின் குடும்பத்தினருக்கு சொந்தமான நிலம் ஹைதராபாத் பிலிம் நகரில் உள்ளது. இந்த இடத்தை நந்தகுமார் என்பவருக்கு ஒப்பந்த அடிப்படையில் வழங்கியிருந்த நிலையில் அதில் டெக்கன் கிச்சன் என்ற பெயரில் நந்தகுமார் உணவகம் நடத்தி வந்தார். இந்த இடத்தின் ஒப்பந்தம் தொடர்பாக வழக்கு நிலுவையில் இருக்கும் நிலையில் கடந்த ஆண்டு ஜனவரி மாதம் இந்த உணவகத்தை நடிகர் வெங்கடேஷின் குடும்பத்தினர் சட்டவிரோதமாக இடித்ததாக குற்றம் சாட்டப்படுகிறது. இதனால் தனக்கு 20 கோடி ரூபாய் இழப்பு ஏற்பட்டதாகவும் வெங்கடேஷ், ராணா உள்ளிட்டோர் மீது நடவடிக்கை எடுக்க கோரியும் நந்தகுமார் வழக்கு தொடர்ந்தார். இந்த வழக்கில் விசாரணை நடத்தி நடவடிக்கை எடுக்க நீதிமன்றம் உத்தரவிட்டிருந்த நிலையில் பிரபல தெலுங்கு நடிகர் வெங்கடேஷ், அவரது சகோதரரும் தயாரிப்பாளருமான டகுபதி சுரேஷ், சுரேஷின் மகனும் பிரபல நடிகருமான ராணா டகுபதி, ராணாவின் சகோதரரும் தயாரிப்பாளருமான அபிராம் ஆகியோர் மீது பிலிம் நகர் காவல் நிலையத்தில் குற்ற வழக்கு பதிவு செய்யப்பட்டுள்ளது. இலங்கையில் பள்ளி மாணவி கடத்தப்படும் அதிர்ச்சி வீடியோ வெளியாகியுள்ளது. இலங்கையில் பள்ளி மாணவியை கடத்தி செல்லும் சிசிடிவி காட்சி பெற்றோர் மத்தியில் பதற்றத்தை ஏற்படுத்தியுள்ளது. கடந்த சனிக்கிழமையன்று கண்டி மாவட்டம் அம்ப்ரபொல பகுதியில் சாலையில் 2 மாணவிகள் நடந்து கொண்டிருந்தனர். அப்போது அவ்வழியாக வந்த கருப்பு நிற வாகனத்திலிருந்து திடீரென இறங்கிய நபர் அதில் ஒரு மாணவியை கடத்திச் சென்றார். உடனிருந்த மாணவி தப்பிய நிலையில் இதனை கண்டு வேகமாக ஓடிவந்த இளைஞர் அந்த மாணவியை காப்பாற்ற வாகனத்தில் தொங்கிக் கொண்டே சென்றார். எனினும் பலனளிக்காமல் அந்த நபரையும் சேர்த்து வாகனம் அவ்விடத்தை விட்டு புறப்பட்டுச் சென்றது. இந்த சம்பவம் தொடர்பாக தௌலகல காவல் நிலையத்தில் மாணவியின் பெற்றோர் புகார் அளித்தனர். விசாரணையில் மாணவியை கடத்திய நபர் அவரது அத்தை மகன் என்பது தெரியவந்துள்ளது. ஆரம்பத்தில் மாணவியின் தந்தை தனது மகளை கட்டிக் கொடுக்க சம்மதம் தெரிவித்த நிலையில் பின்னர் தனது முடிவிலிருந்து பின்வாங்கியதாக தெரிகிறது. இதனால் ஏற்பட்ட கருத்து வேறுபாட்டால் மாணவியின் அத்தை மகன் கடத்தலில் ஈடுபட்டது தெரியவந்துள்ளது. இந்த நிலையில் பொலானறுவை என்ற இடத்தில் கடத்தலுக்கு பயன்படுத்திய வாகனத்தை கண்டறிந்த காவல்துறையினர் தலைமறைவாக இருந்த ஓட்டுநரை கைது செய்தனர். மேலும் கடத்தலில் ஈடுபட்ட நபரை தேடி வருகின்றனர். அயர்லாந்து அணிக்கு எதிரான ஒருநாள் கிரிக்கெட் போட்டியில் 370 ரன்கள் குவித்த இந்திய மகளிர் அணி புதிய வரலாறு படைத்துள்ளது. இந்தியா அயர்லாந்து மகளிர் அணிகளுக்கு இடையேயான 2வது போட்டி குஜராத் மாநிலம் ராஜ்கோட்டில் நடைபெற்றது. முதலில் களமிறங்கிய இந்திய அணியில் அதிரடி காட்டிய கேப்டன் ஸ்மிருதி மந்தனா
35 பந்துகளில் அரை சதம் கடந்த நிலையில் 73 ரன்களில் ஆட்டமிழந்தார். ஹர்லிந்தியோல் 89 ரன்களும் பிரத்திகா 67 ரன்களும் விளாசி அணியின் ஸ்கோரை வேகமாக உயர்த்தினர். அசத்தலாக விளையாடிய ஜெமிமா ரோட்ரிகஸ் சர்வதேச போட்டிகளில் முதல் சதத்தை கடந்து 102 ரன்களில் ஆட்டமிழந்தார். இதன் மூலம் இந்திய மகளிர் அணி 50 ஓவர்களில் 5 விக்கெட் இழப்புக்கு 370 ரன்கள் குவித்தது. இது ஒருநாள் போட்டிகளில் இந்திய மகளிர் அணி எடுத்த உச்சபட்ச ஸ்கோர் ஆகும். இதற்கு முன்பு இதே அயர்லாந்து அணிக்கு எதிராக 358 ரன்கள் சேர்த்ததே அதிகபட்சமாக இருந்தது. இதையடுத்து களமிறங்கிய அயர்லாந்து அணி 50 ஓவர்களில் 254 ரன்கள் மட்டுமே சேர்த்ததால் இந்திய மகளிர் அணி 116 ரன்கள் வித்தியாசத்தில் வெற்றி பெற்றது. இதன் மூலம் 3 போட்டிகள் கொண்ட ஒருநாள் தொடரை 2-0 என்ற கணக்கில் இந்தியா வென்றது. இந்த போட்டியில் முதல் சதம் விளாசிய ஜெமிமா ரோட்ரிகஸ் ஆட்ட நாயகியாக தேர்வு செய்யப்பட்டார். ஐந்து முறை உலக செஸ் சாம்பியன் பட்டம் வென்ற விஸ்வநாதன் ஆனந்த் வீட்டில் நடைபெற்ற பொங்கல் பண்டிகை விழாவில் குகேஷ், பிரக்ஞானந்தா உள்ளிட்டோர் நடனமாடிய வீடியோ தான் இது. விஸ்வநாதன் ஆனந்த் வீட்டில் பொங்கல் பண்டிகை விழா வெகு விமர்சையாக நடைபெற்றது. இதில் அண்மையில் உலக செஸ் சாம்பியன் பட்டம் வென்ற குகேஷ், பிரக்ஞானந்தா, விதித் குஜராத்தி உள்ளிட்ட செஸ் வீரர்கள் கலந்து கொண்டனர். அனைவருக்கும் விஸ்வநாதன் ஆனந்த் தனது வீட்டில் காலை உணவு விருந்தளித்தார். பொங்கல் பண்டிகையின் நடுவே செஸ் வீரர்கள் அனைவரும் ஒன்றாக நடனமாடிய வீடியோ வெளியாகி அதிக பார்வையாளர்களை கவர்ந்துள்ளது. மதுரை மாவட்டத்தின் முதல் ஜல்லிக்கட்டாக அவனியாபுரம் ஜல்லிக்கட்டு நாளை நடைபெறுகிறது. மதுரை அவனியாபுரம் ஜல்லிக்கட்டு போட்டிகளை பாதுகாப்புடன் நடத்துவதற்கான வழிகாட்டு நெறிமுறைகளை காவல்துறை வெளியிட்டுள்ளது. மதுரை அவனியாபுரத்தில் நாளை ஜல்லிக்கட்டு போட்டி நடைபெற உள்ளது. இதில் 1100 காளைகள் பங்கேற்பதற்கான டோக்கன் விநியோகிக்கப்பட்டுள்ளது. ஜல்லிக்கட்டு போட்டியை நடத்துவதற்கான வழிகாட்டு நெறிமுறைகளை காவல்துறை அறிவித்துள்ளது. அதன்படி டோக்கன் எண் வாரியாக காளைகளை அழைத்து வருவதற்கான நேரம் நிர்ணயிக்கப்பட்டுள்ள நிலையில் குறிப்பிட்ட நேரத்தில் மட்டுமே காளைகள் அனுமதிக்கப்படும் என கூறப்பட்டுள்ளது. அனுமதிக்கப்படும் நேரத்திற்கு முன்பாக வரக்கூடிய காளைகளை ஆங்காங்கே கட்டி வைத்து பராமரிக்க வேண்டும் என்றும் காளையின் உரிமையாளர்கள் கண்டிப்பாக டோக்கன் மற்றும் ஆதார் அட்டை கொண்டு வர வேண்டும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. காவல்துறை மற்றும் கால்நடைத்துறை இணைந்து ஆய்வு செய்த பின்னரே காளைகள் அனுமதிக்கப்படும் என கூறப்பட்டுள்ள நிலையில் போலி டோக்கன்களை பயன்படுத்தினால் கடும் சட்ட நடவடிக்கை எடுக்கப்படும் என எச்சரித்துள்ளது. காளையுடன் வரும் நபர்கள் மது அருந்தினால் எக்காரணம் கொண்டும் அனுமதிக்கப்பட மாட்டார்கள் என்றும் காவல்துறை தெரிவித்துள்ளது. நான் தான் காளை, நீதான் மாடுபிடி வீரர் என வீட்டின் முற்றத்தை மினி வாடிவாசலாக மாற்றி பாலமேடு சிறுவர்கள் ஜல்லிக்கட்டு வீர விளையாட்டை விளையாட்டாக விளையாடிய காட்சிதான் இது. ஜல்லிக்கட்டு களத்தில் எவ்வாறு வர்ணிக்கப்படுமோ அதே போல வர்ணனை செய்தும் பாவனை காண்பித்தும் விளையாடி மகிழ்ந்தனர். தேங்காய் நார்களை கொண்டு சிறுவர்கள் தங்களது முதுகில் திமிலை உருவாக்கியும் வாயிற்கதவை வாடிவாசலாக மாற்றியும் ஜல்லிக்கட்டை தத்ரூபமாக நிகழ்த்தினர். அமைச்சர் மூர்த்தி பரிசுகளை வழங்குவார் என்பதில் தொடங்கி ஜல்லிக்கட்டின் போது நடக்கும் அத்தனை அறிவிப்புகளையும் ட்ரெய்லர் போன்று காட்டினர். ஜல்லிக்கட்டு என்பது தங்களது ரத்தத்தில் ஊறியது என்பதை இந்த சிறுவர்கள் மெய்ப்பித்துள்ளனர். சபரிமலை ஐயப்பன் கோவிலில் மகரவிளக்கு பூஜையை ஒட்டி இன்றும் நாளையும் நேரடி பதிவு மூலம் 1000 பக்தர்களுக்கு மட்டுமே அனுமதி அளிக்கப்படும் என்று தேவஸ்தானம் அறிவித்துள்ளது. சபரிமலை ஐயப்பன் கோவிலில் மகரவிளக்கு பூஜையை முன்னிட்டு நாளை மாலை 6:25 மணிக்கு ஐயப்பனுக்கு திருவாபரணம் அணிவித்து சிறப்பு தீபாராதனை நடைபெறும். தொடர்ந்து பொன்னம்பலமேட்டில் மகரஜோதி தரிசனம் நடைபெற உள்ளது. இதனையொட்டி பக்தர்கள் வருகை அதிகமாக இருக்கும் என்பதால் கட்டுப்பாடுகள் விதிக்கப்பட்டுள்ளன. கூட்ட நெரிசலை தடுக்கும் வகையில் இன்றும் நாளையும் ஆன்லைனில் 50,000 பக்தர்களுக்கு மட்டுமே அனுமதி அளிக்கப்படும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. ஸ்பாட் புக்கிங் மூலம் 1000 பக்தர்களுக்கு மட்டுமே அனுமதி அளிக்கப்படும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. 15ஆம் தேதி ஆன்லைன் புக்கிங்கில் 60,000 பேர் மட்டுமே அனுமதிக்கப்படுவர். 16ஆம் தேதி வழக்கமான முறையில் புக்கிங் நடைபெறும் என்றும் அறிவிக்கப்பட்டுள்ளது.
நாளை முதல் 18ஆம் தேதி வரை திருவாபரணத்துடன் ஐயப்பனை தரிசிக்கலாம் என்றும் தேவஸ்தானம் தெரிவித்துள்ளது. தொடர்ந்து 19ஆம் தேதி சுவாமி தரிசனத்திற்கு பக்தர்கள் அனுமதிக்கப்படுவார்கள் என்றும் தெரிவிக்கப்பட்டிருக்கும் நிலையில் 20ஆம் தேதி கோவில் நடை அடைக்கப்பட்டு மகரவிளக்கு பூஜை நிறைவடைகிறது. பொள்ளாச்சி அருகே இருசக்கர வாகனத்தில் சென்றவர்கள் மரத்தில் மோதிய விபத்தில் 3 பேர் சம்பவ இடத்திலேயே உயிரிழந்தனர். பொள்ளாச்சி அருகே சிங்கையன்புதூரைச் சேர்ந்த நண்பர்களான வீரமணி, கருப்பசாமி, பிரபு ஆகியோர் கிணத்துக்கடவு பகுதியில் உள்ள பேக்கரியில் டீ குடிக்க ஒரே இருசக்கர வாகனத்தில் சென்றனர். டீ குடித்த பிறகு மூவரும் சொந்த ஊரான சிங்கையன்புதூரை நோக்கி இருசக்கர வாகனத்தில் திரும்பிக் கொண்டிருந்தனர். அப்போது சாலையோரம் இருந்த பனைமரத்தில் பைக் மோதியதில் மூவரும் தூக்கி வீசப்பட்டு பலத்த காயமடைந்து சம்பவ இடத்திலேயே உயிரிழந்தனர். டீ குடிக்க சென்ற நண்பர்கள் மூவரும் விபத்தில் சிக்கி உயிரிழந்தது சங்கையன்புதூர் சோகத்தை ஏற்படுத்தியது. சிவகாசியில் காதல் விவகாரத்தில் கல்லூரி மாணவரை சிறுவன் கொலை செய்தது அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. சிவகாசியில் காதல் விவகாரத்தில் கல்லூரி மாணவனை சிறுமியின் சகோதரரான சிறுவன் குத்தி கொலை செய்த சம்பவம் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. திருத்தங்கல் கண்ணகி காலனி எம்ஜிஆர் நகரில் வசிக்கும் துப்புரவு தொழிலாளி தம்பதியின் மகன் வீரமாணிக்கம் சிவகாசி அரசு கலைக்கல்லூரியில் 1ஆம் ஆண்டு படித்து வந்தார். அதே பகுதியைச் சேர்ந்த தனது நண்பரான 17 வயது சிறுவனின் சித்தி மகளான 14 வயது சிறுமியை ஓராண்டாக காதலித்து வந்ததாக கூறப்படுகிறது. இதனால் வீரமாணிக்கத்திற்கும் 17 வயது சிறுவனுக்கும் பிரச்சினை இருந்து வந்துள்ளது. இந்நிலையில் சமரச பேச்சுவார்த்தைக்கு வருமாறு சிறுவன் அழைத்ததன் பேரில் வீரமாணிக்கம் கண்ணகி காலனி கால்நடை மருத்துவமனை அருகே அவரை சந்தித்திருக்கிறார். அப்போது தனது தங்கையை விட்டு பிரிந்து செல்லுமாறு கூறிய சிறுவன் தான் மறைத்து வைத்திருந்த கத்தியால் வீரமாணிக்கத்தை சரமாரியாக குத்திவிட்டு தப்பி ஓடினார். படுகாயமடைந்த அவரை அக்கம் பக்கத்தினர் மீட்டு சிவகாசி அரசு மருத்துவமனைக்கு அனுப்பினர். பின்னர் விருதுநகர் அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் மேல் சிகிச்சை அளிக்கப்பட்ட நிலையில் வீரமாணிக்கம் உயிரிழந்தார். இதனையடுத்து 17 வயது சிறுவனை காவல்துறையினர் கைது செய்து விசாரணை நடத்தி வருகின்றனர். இப்படி கூட்டம் அலைமோதுவது புதுச்சேரி சண்டே மார்க்கெட்டில்தான். புதுச்சேரியின் மிகப்பெரிய அடையாளமாக இருப்பது சண்டே மார்க்கெட். 1974ஆம் ஆண்டு 47 கடைகளுடன் தொடங்கப்பட்ட இந்த சந்தையில் தற்போது 1500க்கும் மேற்பட்ட கடைகள் உள்ளன. காந்தி வீதி, நேரு வீதியில் சுமார் 3 கிலோமீட்டர் தூரம் இயங்கும் இந்த சந்தையில் பொங்கலை ஒட்டி மக்கள் கூட்டம் அலைமோதியது. பெங்களூரு, மும்பை போன்ற பகுதியிலிருந்து துணி வாங்கி வைத்து வியாபாரிகள் குறைந்த விலையில் விற்பனை செய்தனர். மினிமம் வந்து நீங்கள் 200 இருந்து 400 வரைக்கும் மாட்டோம் சார். நாங்கள் வந்து எப்படி உங்களுக்கு ஷோரூம் ரேஞ்சுக்கு பண்ணிட்டு இருக்கிறோம். ஆனால் பெரிய ஷோரூமில் கிடைக்கக்கூடிய அனைத்து விதமான ரெடிமேட் துணிகளும் குறைந்த விலையில் கிடைப்பதாக பொதுமக்கள் கூறினர். ஒரு ஃபேண்ட் அங்கே எப்படி பார்த்தாலும் 1500 மேலே தான் எடுப்போம். இங்கே ஒரு ஃபேண்ட் வந்து 600 700 முடிஞ்சிருக்கு. ரொம்ப சீப் அண்ட் பெஸ்ட்டாக இருக்குது. அதுமாதிரி கிளாத் சூப்பராக இருக்குங்க எல்லாமே. And the quality is super. So I come here every Sunday and you have varieties of collections. Like they have such a nice product and they get it from Mumbai. So it's very high quality and for like washing they don't fade away and they stays for very long. துணிகள் மட்டுமின்றி அலங்கார பூக்கள், காலணிகள், படுக்கை விரிப்புகள் மற்றும் வீட்டு உபயோகப் பொருட்கள் குறைந்த விலையில் விற்பனையாகின. திண்டுக்கல் மாவட்டம் சின்னாளப்பட்டி அருகே ரோந்து பணியில் ஈடுபட்ட காவலர்கள் மீது அதிவேகமாக வந்த சரக்கு வாகனம் மோதிய காட்சிகள்தான் இவை. சின்னாளப்பட்டி காவல் நிலைய எல்லைக்குட்பட்ட பெருமாள் கோவில்பட்டி பகுதியில் இரவு நேரத்தில் காவலர்கள் ரோந்து பணியில் ஈடுபட்டனர். அப்போது அந்த வழியே வந்த மினி சரக்கு லாரி கட்டுப்பாட்டை இழந்து காவலர்கள் மீது அதிவேகமாக மோதியது. காவலர்கள் மற்றும் அவர்களது 3 இருசக்கர வாகனங்கள் மீது மோதிய சரக்கு வாகனம் அருகிலிருந்த சுவற்றில் மோதி நின்றது. பின்னர் சரக்கு வாகனத்தை ஓட்டி வந்த மருதுமுத்துவை காவல்துறையினர் கைது செய்தனர். இது விபத்தா அல்லது காவலர்களை கொலை செய்யும் முயற்சியா என்ற கோணத்தில் விசாரணை நடைபெற்று வருகிறது. வரும் சட்டமன்ற தேர்தலில் எடப்பாடி பழனிசாமி 11வது தோல்வியை சந்திப்பார் என துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் கணித்துள்ளார். நாம் அரசியல் செய்கிறோமோ இல்லையோ, ஆளுநர் ஆர்.என். ரவி நன்றாக அரசியல் செய்வதாக துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் தெரிவித்துள்ளார்.
செங்கல்பட்டு மாவட்டம் கடப்பாக்கத்தில் திமுக சார்பில் சமத்துவ பொங்கல் விழா நடைபெற்றது. இதில் துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்டார். அப்போது பொங்கல் பரிசு தொகுப்பு, மாணவ மாணவியர்களுக்கு கல்வி உதவித்தொகை உள்ளிட்ட நலத்திட்ட உதவிகளை வழங்கினார். அதனைத் தொடர்ந்து சென்னை கிழக்கு மாவட்ட திமுக சார்பில் வேப்பேரியில் நடைபெற்ற பொங்கல் விழாவிலும் உதயநிதி ஸ்டாலின் பங்கேற்றார். அப்போது பேசிய அவர், ஈரோடு கிழக்கு தொகுதி இடைத்தேர்தலில் திமுக போட்டியின்றவுடன் அதிமுக விலகிவிட்டதாக தெரிவித்தார். இதுவரைக்கும் நம்முடைய தலைவர் அவர்கள் தலைவராக பொறுப்பேற்று சந்திச்ச 10 தேர்தலையும் வெற்றி. அதான் தலைவர் அவர்கள் ஒருபடி சொன்னாங்க, 10 தேர்தல் தோல்வி எடப்பாடி பழனிசாமி கிடையாது, 10 தேர்தல் தோல்வி எடப்பாடி பழனிசாமி. எனவே இந்த சட்டமன்ற தேர்தலில் முடிஞ்சோடனே 11 தோல்வி எடப்பாடி பழனிசாமி அப்படின்னா மக்கள் அவர்களை அழைக்க போறார்கள். 3 மாதத்தில் தகுதியுள்ள அனைத்து பெண்களுக்கும் மகளிர் உரிமை தொகை வழங்கப்படும் என்றும் கூறினார். பொங்கல் கொண்டாட்டத்தில் கயிறிழுக்கும் போட்டியின் போது அருந்து விழுந்த கயிற்றால் கீழே விழ முயன்ற பாஜக மாநில தலைவர் அண்ணாமலையை பாதுகாவலர்கள் தாங்கி பிடித்தனர். கோவை மாவட்டம் காலப்பட்டியில் பாஜக விவசாய அணி தலைவர் GK நாகராஜ் தோட்டத்தில் பொங்கல் விழா கொண்டாடப்பட்டது. இதில் அண்ணாமலை உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர். அப்போது திடீரென்று கயிறு அருந்ததில் இரு அணியினரும் கீழே விழுந்தனர். தடுமாறி கீழே விழச் சென்ற அண்ணாமலையை அருகிலிருந்த பாதுகாவலர்கள் தாங்கி பிடித்தனர். கீழே விழுந்தவர்கள் எழுந்து நின்று தாங்களே வெற்றி பெற்றதாக மகிழ்ச்சியுடன் தெரிவித்தனர். தந்தை பெரியார் குறித்து பொது விவாதம் நடத்த தயாராக இருப்பதாக நாம் தமிழர் கட்சியின் தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமான் சவால் விடுத்துள்ளார். சென்னையில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், பெரியார் ஆரிய தலைமையோடு நட்புடன் இருந்ததாக விமர்சித்தார். தம்பி, நான் பொது விவாதத்துக்கு இரு கரமும் விரிச்சு நிற்கிறேன். பிரபாகரன் மகன், என் முன்னோர்கள் மூதாதையர்களை நீ வீழ்த்திருக்கலாம், ஒண்ணுல எந்த பெரிய அறிஞனையும் என்னோட நான் நிறுத்து. இந்த அம்பேத்கரையும் பெரியாரையும் ஒரே கோட்ல நிறுத்துறத முதல்ல நிறுத்து. இல்ல அம்பேத்கர் வா, இல்ல பெரியார் வா, 2 பேர் இந்த பாரு இந்த சிந்தனையில ஒத்து போறாங்கன்னு சொல்லி நிரூபிச்சிரு. நான் மன்னிப்பு கெட்டு போயிருக்கேன். சரி, வாக்கரசியல் எனக்கு பாதிப்பு வந்துருதுல, பெரியார் நல்லா பெரியாருக்கு ஓட்டுருக்கல, இத்தனை பெரியார் ஆதரிச்சு பேசுற பெருமக்கள் யாராவது ஒருவர் பொது தேர்தல்ல பெரியாரை பற்றி பேசி, பெரியாருடைய சித்தாந்தங்கள் தத்துவங்களை பற்றி பேசி வாக்கு சேகரிக்க ஒருத்தர் தயாரா இருக்கீங்களா? ஒருத்தர். நீ தடை செய்யப்பட்ட இயக்கம், டெரரிஸ்ட், தீவிரவாதி, பயங்கரவாதின்னு பழி சுமத்திய என் தலைவனை பற்றி பேசி நான் வாக்கு சேகரிக்க தயாரா இருக்கேன். இந்நிலையில் நாம் தமிழர் கட்சியிலிருந்து விலகுவதாக சேலம் மாநகர மாவட்ட கொள்கை பரப்பு செயலாளர் அழகரசன் மற்றும் சேலம் மாநகர மாவட்ட வணிகர் பாசறை இணை செயலாளர் வசந்தகுமார் உள்ளிட்ட 100க்கும் மேற்பட்டோர் அறிவித்துள்ளனர். பெரியார் குறித்து சீமான் பேசியவை ஏற்கக்கூடியதாக இல்லை என்றும் அதனால் கட்சியிலிருந்து விலகுவதாக அழகரசன் தெரிவித்துள்ளார். திராவிடத்தையும் பெரியாரையும் ஒழிப்பது நோக்கம் என சீமான் பேசியிருப்பது இந்துத்வா சக்திகளுக்கு உதவுமே ஒழிய தமிழ் தேசிய வளர்ச்சிக்கு உதவாது என்று அக்கட்சியின் மாநில ஒருங்கிணைப்பாளர் ஜெகதீச பாண்டியன் அறிக்கை வெளியிட்டுள்ளார். அந்த அறிக்கையில் பெரியாரை ஏற்றுக்கொண்டவர்கள் தேசிய கல்விக் கொள்கையை எதிர்ப்பதாகவும் இந்துத்துவவாதிகள் திணிப்பதாகவும் ஜெகதீச பாண்டியன் கூறியுள்ளார். தமிழையும் தமிழர்களையும் அழித்தது ஆரியம்தான் என்றும், நாம் தமிழர் கட்சியை துவங்கியதும் அரவணைத்தவர்களும் மார்க்சிய, பெரியாரிய, அம்பேத்கரிஸ்டுகள்தான் என்றும் குறிப்பிட்டுள்ளார். திராவிடத்தையும் பெரியாரையும் ஒழிப்பதே நோக்கம் என்று சீமான் பேசியிருப்பது அவரின் சொந்த கருத்து என்றும், நாம் தமிழர் கட்சியின் கருத்தல்ல என்றும் கூறியுள்ளார். திராவிடத்தையும் பெரியாரையும் ஒழிக்கும் திட்டத்தை கைவிட்டு நட்பு முரணோடு கைகோர்த்து தமிழ் தேசியம் வெல்ல காலத்துக்கு ஏற்றபடி வேலை திட்டத்தை தயார் செய்ய வேண்டும் என்றும் ஜெகதீச பாண்டியன் கேட்டுக் கொண்டார். ஈரோட்டில் அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமியின் உறவினருக்கு சொந்தமான கட்டுமான நிறுவனத்தில் நடைபெற்ற வருமான வரித்துறை சோதனையில் 750 கோடி ரூபாய்க்கு வரி ஏய்ப்பு நடந்திருப்பதாக தகவல் வெளியாகியுள்ளது. ஈரோடு செட்டிப்பாளையத்தில் வசிக்கும் எடப்பாடி பழனிசாமியின் உறவினரும் கட்டுமான தொழிலதிபருமான ராமலிங்கம் வரி ஏய்ப்பு செய்ததாக புகார் எழுந்தது. இதன் அடிப்படையில் ஈரோட்டில் உள்ள அவரது கட்டுமான நிறுவனம் உட்பட 26 இடங்களில் கடந்த 7ஆம் தேதி முதல் வருமான வரித்துறையினர் சோதனை நடத்தினர். ராமலிங்கத்தின் வீடு முள்ளாம்பரப்பு பகுதியில் உள்ள செல்வசுந்தரம் என்பவருக்கு சொந்தமான கட்டுமான நிறுவனம்
யாழ்ப்பாணம் உள்ளிட்ட இடங்களில் 5 நாட்களாக சோதனை நடத்தப்பட்டது. இந்த சோதனையில் ராமலிங்கம் வீட்டிலிருந்து முக்கிய ஆவணங்கள் மற்றும் சொத்து ஆவணங்களை வருமான வரித்துறையினர் கைப்பற்றினர். இந்நிலையில் ராமலிங்கம் தொடர்புடைய இடங்களில் நடைபெற்ற சோதனையில் 750 கோடி ரூபாய் அளவுக்கு வரி ஏய்ப்பு நடந்திருப்பது கண்டுபிடிக்கப்பட்டுள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. நிறுவனங்களின் பெயர்களில் போலி கணக்குகளை தொடங்கி வரி ஏய்ப்பு செய்ததும் கண்டுபிடிக்கப்பட்டுள்ளதாக கூறப்படுகிறது. மேலும் தமிழ்நாடு முழுவதும் 26 இடங்களில் நடைபெற்ற சோதனையில் 10 கோடி ரூபாய் பறிமுதல் செய்யப்பட்டிருப்பதாகவும் தகவல் வெளியாகியுள்ளது. சென்னை சங்கமம் நிகழ்ச்சியை முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் இன்று தொடங்குகிறார். பொங்கல் பண்டிகையை ஒட்டி தமிழர்களின் பண்பாட்டு பெருமைகளை பறைசாற்றும் சென்னை சங்கமம் நம்ம ஊரு திருவிழா கலை நிகழ்ச்சிகளை முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் இன்று தொடங்கி வைக்கிறார். சென்னை கீழ்ப்பாக்கம் பெரியார் ஈவேரா நெடுஞ்சாலையில் உள்ள ஏகாம்பரநாதர் ஆலய திடலில் கலை நிகழ்ச்சிகளுடன் நம்ம ஊரு திருவிழா இன்று தொடங்குகிறது. இதில் தமிழ்நாட்டின் புகழ்பெற்ற 250 கலைஞர்கள் இணைந்து மாபெரும் இசை நடன நிகழ்ச்சிகளை நடத்த உள்ளனர். இதனைத் தொடர்ந்து நாளை முதல் 17ஆம் தேதி வரை சென்னையின் 18 இடங்களில் மாலை 6 மணி முதல் இரவு 9 மணி வரை சென்னை சங்கமம் நம்ம ஊரு திருவிழா நடைபெற உள்ளது. தமிழ்நாட்டின் பல்வேறு மாவட்டங்களில் இருந்து தேர்வு செய்யப்பட்டுள்ள 1500க்கும் மேற்பட்ட கலைஞர்கள் நையாண்டி மேளம், கரகாட்டம், காவடியாட்டம், புறவியாட்டம் உள்ளிட்ட 50க்கும் மேற்பட்ட நாட்டுப்புற வடிவங்களை நிகழ்த்த உள்ளனர். இவற்றுடன் கேரளாவின் தையம் நடனம், மகாராஷ்டிராவின் லாவணி நடனம், ராஜஸ்தானின் கூமர் நடனம் ஆகிய அயல் மாநில கலை நிகழ்ச்சிகளும் நடைபெற உள்ளன. மேலும் தமிழ்நாட்டின் பாரம்பரிய விளையாட்டுகளை விளையாடி மகிழும் வாய்ப்புகளும் பார்வையாளர்களுக்காக ஏற்பாடு செய்யப்பட்டிருப்பது குறிப்பிடத்தக்கது. சட்டமன்ற மற்றும் நாடாளுமன்றத்தில் மீனவ சமுதாய மக்களுக்கு போதுமான பிரதிநிதித்துவம் இல்லை என்று தமிழக ஆளுநர் ஆர்.என். ரவி குற்றம் சாட்டியுள்ளார். திருவள்ளூர் மாவட்டம் பழவேற்காடு அருகே உள்ள மேல் அவுரிவாக்கம் மீனவ கிராமத்தில் பொங்கல் விழா நடைபெற்றது. தமிழ்நாடு மீனவர் பேரவை சார்பில் நடைபெற்ற விழாவில் சிறப்பு விருந்தினராக ஆளுநர் ஆர்.என். ரவி கலந்து கொண்டார். பூரண கும்ப மரியாதையுடன் அவருக்கு சிறப்பு வரவேற்பு அளிக்கப்பட்டது. மேலும் கும்மியாட்டமாடி வரவேற்ற மீனவ பெண்களின் கூடைகளில் பொங்கல் பரிசாக 1000 ரூபாயை ஆளுநர் வைத்தார். நிகழ்ச்சியில் பேசிய ஆளுநர் தமிழ்நாட்டின் வளர்ச்சிக்கு மீனவ சமுதாயம் மிகப்பெரிய பங்காற்றி வருவதாக கூறினார். with the state government, with the central government. I am following, I am trying to help, I am trying to solve some of the problems. நிகழ்ச்சியின் தொடக்கத்தில் தமிழ் தாய் வாழ்த்துக்கு பதிலாக முதலில் தேசிய கீதம் இசைக்கப்பட்டது. அதன் பின்னரே தமிழ் தாய் வாழ்த்து பாடப்பட்டது. நிகழ்ச்சியின் இறுதியிலும் தேசிய கீதம் மட்டுமே ஒலிக்கப்பட்டது. கோத்தகிரியில் பழங்குடியின மக்கள் பொங்கல் பண்டிகையை ஒட்டி குலதெய்வ கோவிலில் கொண்டாட்டங்களில் ஈடுபட்ட காட்சிகள்தான் இவை. நீலகிரி மாவட்டத்தை பூர்வீகமாக கொண்ட கோத்தர் இன பழங்குடியின மக்கள் ஆண்டுக்கு ஒருமுறை குலதெய்வ கோவிலில் பொங்கல் படையிலிட்டு வழிபாடு செய்வது வழக்கம். இந்த விழாவில் பங்கேற்க தங்களின் பாரம்பரிய ஆடை அணிந்து ஐனோர் அம்னோர் குலதெய்வ கோவிலுக்கு ஊர்வலமாக வந்தனர் பழங்குடியினர். வாழ குலதெய்வத்திற்கு விளக்கேற்றி வழிபட்டனர். பாரம்பரிய இசையமைத்து பழங்குடியினர் நடனமாடியது அனைவரையும் கவரும் வகையில் அமைந்தது. உதகை அருகிலுள்ள கோத்தகிரி நேரு பூங்காவிற்கு வந்த சுற்றுலா பயணிகள் வியந்து பார்த்து புகைப்படங்களை எடுத்து சென்றனர்.
இப்படி ஜவுளி கடைகளில் கைவரிசை காட்டிய முகமூடி கொள்ளையரை தருமபுரி காவல்துறையினர் கைது செய்தனர். தருமபுரி பேருந்து நிலையம் அருகே உள்ள 2 ஜவுளி கடைகளில் கடந்த 3ஆம் தேதி இரவு மேற்கூரையை உடைத்து 6,90,000 ரூபாய் கொள்ளையடிக்கப்பட்டது. கடையில் பொருத்தப்பட்டிருந்த சிசிடிவி கேமராவை ஆய்வு செய்தபோது அடையாளம் தெரியாத நபர் முகமூடி அணிந்து வந்து கைவரிசை காட்டியது தெரியவந்தது. இதுகுறித்த புகாரின் பேரில் காவல்துறையினர் கொள்ளையரை தேடி வந்தனர். தருமபுரி நெசவாளர் காலனி பகுதியில் சந்தேகத்திற்கிடமான வகையில் முகமூடி அணிந்து கொண்டு சுற்றித் திரிந்த இளைஞரை காவல்துறையினர் பிடித்து விசாரித்தனர். இதில் அவர் பெங்களூருவைச் சேர்ந்த ஆனந்த் என்பதும் ஜவுளி கடைகளில் கொள்ளையடித்தவர் இவர்தான் என்பதும் தெரியவந்தது. ஆனந்தை கைது செய்து அவரிடமிருந்து 6,90,000 ரூபாய் ரொக்கம், சொகுசு கார், மேற்கூரைகளை உடைக்க பயன்படுத்திய கம்பிகளை பறிமுதல் செய்தனர். ஆனந்த் மீது பல்வேறு காவல் நிலையத்தில் 40 திருட்டு வழக்குகளும் 1 கொலை வழக்கும் நிலுவையில் உள்ளது குறிப்பிடத்தக்கது. பொங்கல் பண்டிகையை முன்னிட்டு சேலத்தில் குண்டுமல்லி விலை ஒரே நாளில் கிலோவிற்கு 1,200 ரூபாய் அதிகரித்துள்ளது. பனி காரணமாக குண்டுமல்லி உற்பத்தி குறைந்திருப்பதால் சந்தைக்கு வழக்கத்தை விட குறைவான பூக்களே விற்பனைக்கு கொண்டுவரப்பட்டன. இதனால் சனிக்கிழமை கிலோ 1,600 ரூபாயாக இருந்த குண்டுமல்லி விலை அதிரடியாக உயர்ந்து கிலோ 2,800 ரூபாய்க்கு விற்பனை செய்யப்பட்டது. பனிகாலம்னா அதனால பூ வரது கம்மி, பண்டிகை காலம் வருதா, பண்டிகைனால விலை கொஞ்சம் அதிகம். இதனால் குண்டுமல்லி வாங்க வந்த வாடிக்கையாளர்கள் அதிர்ச்சி அடைந்தனர். பூ வாங்கலாம் தாங்க வந்தோம், ஆனால் விற்கிற விலைவாசி பார்த்தா பூவே வாங்க முடியல. மல்லிப்பூ வாங்கலான்னு வந்தால் 1/4 கிலோவே 700 ரூபாய் 800 ரூபாய் அந்த மாதிரி சொல்றாங்க. அதனால இப்போ சாமந்தி தான் வாங்கியிருக்கோம். இதேபோல முல்லைப்பூ கிலோ 2,400 ரூபாய்க்கும், ஜாதி மல்லி 1000 ரூபாய், காக்கட்டான் 1,200 ரூபாய்க்கும் விற்பனையாகின. திருச்செந்தூர் சுப்பிரமணிய சுவாமி கோயிலில் ஜப்பான் நாட்டினர் முருகனுக்கு அரோகரா என்ற பக்தி முழக்கத்துடன் வழிபாடு நடத்திய காட்சிகள்தான் இவை. ஜப்பான் நாட்டிலிருந்து திருச்செந்தூருக்கு வந்த 14 பக்தர்கள் தமிழர்களின் பாரம்பரிய உடையை அணிந்து கொண்டு சாமி தரிசனம் செய்தனர். ஜப்பான் நாட்டினர் முருகனுக்கு அரோகரா என்று முழக்கமிட்டதை பக்தர்கள் பலரும் ரசித்து பார்த்தனர். ஞாயிற்றுக்கிழமை விடுமுறை என்பதால் பழனி முருகன் கோயிலில் வழக்கத்தை விட பக்தர்கள் கூட்டம் அதிகரித்து காணப்பட்டது. கிரிவல பாதையில் ஏராளமான பக்தர்கள் அலகு குத்தியும் காவடிகள் சுமந்தும் நேர்த்திக்கடன் செலுத்தினர். திருவள்ளூர் மாவட்டம் கும்மிடிப்பூண்டி அருகே செல்போன் பறித்ததை தட்டி கேட்ட 6 பேருக்கு அரிவாள் வெட்டு விழுந்த சம்பவம் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. ராமச்சந்திராபுரம் கிராமத்தைச் சேர்ந்த ஹரி வள்ளலார் நகரில் உள்ள கடைக்கு பொருட்கள் வாங்கச் சென்றார். அப்போது அங்கிருந்து 5 பேர் அரிவாளை காட்டி செல்போனை பறித்துக் கொண்டதாக கூறப்படுகிறது. இதை தட்டி கேட்ட ஹரியை அரிவாளால் வெட்டியதாகவும் தெரிகிறது. தகவல் அறிந்த ஹரியின் உறவினர்கள் 10க்கும் மேற்பட்டோர் சம்பவ இடத்திற்கு சென்று தட்டி கேட்டனர். அவர்களையும் 5 பேர் கொண்ட கும்பல் சரமாரியாக தலை, கை, கால், கழுத்து உள்ளிட்ட பகுதிகளில் வெட்டிவிட்டு தப்பினர். இதில் ஹரி லேசான காயமடைந்தார். ரவி, பாலாஜி, வெங்கடேசன் உட்பட 5 பேர் படுகாயத்துடன் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டனர். இந்த சம்பவம் குறித்து பாதிரிவீடு காவல் நிலையத்தினர் வழக்கு பதிவு செய்து விசாரித்து வருகின்றனர். ராமச்சந்திராபுரம் கிராமத்தில் பதற்றத்தை தணிக்க 50க்கும் மேற்பட்ட காவல்துறையினர் குவிக்கப்பட்டுள்ளனர். கேரளாவில் சிறுமி பாலியல் வன்கொடுமை வழக்கில் இதுவரை 30 பேர் கைது செய்யப்பட்டுள்ளனர். கேரள மாநிலம் பத்தினம்திட்டாவில் சிறுமி பாலியல் வன்கொடுமை செய்யப்பட்ட விவகாரத்தில் 30 பேர் கைது செய்யப்பட்ட நிலையில் சிறப்பு புலனாய்வு குழு அமைக்கப்பட்டுள்ளது. கேரள மாநிலம் பத்தினம்திட்டாவில் பட்டியல் சமூகத்தை சேர்ந்த சிறுமி பாலியல் வன்கொடுமை செய்யப்பட்ட வழக்கில் 6 பேர் முதலில் கைது செய்யப்பட்டிருந்தனர். இது தொடர்பாக குழந்தைகள் நல ஆணைய உறுப்பினர்கள் வீடு வீடாக சென்று ஆய்வு நடத்தினர். அப்போது கடந்த 5 ஆண்டுகளாக தன்னை 60க்கும் மேற்பட்டோர் தொடர்ந்து பாலியல் வன்கொடுமை செய்ததாக பாதிக்கப்பட்ட சிறுமி கூறியது பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியது. அந்த சிறுமியின் குற்றச்சாட்டு குறித்து 25 காவலர்கள் கொண்ட குழு விசாரணை நடத்தி வருகிறது. இந்த நிலையில் சிறுவர்கள் உட்பட இந்த வழக்கில் இதுவரை 30 பேர் கைது செய்யப்பட்டுள்ளனர். பாதிக்கப்பட்ட சிறுமி பயன்படுத்திய செல்போனை ஆய்வு செய்ததில் 40க்கும் மேற்பட்டோர் அடையாளம் காணப்பட்டுள்ளதாக போலீசார் தெரிவித்துள்ளனர்.
எனவே மேலும் பலர் கைது செய்யப்படலாம் என்று கூறப்படுகிறது. இந்த நிலையில் மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் BG வினோத்குமார் தலைமையில் சிறப்பு புலனாய்வு குழு அமைத்து விசாரணை நடைபெற்று வருகிறது. திருப்பதி ஏழுமலையான் கோயிலில் பக்தர் ஒருவர் காணிக்கையாக செலுத்திய 100 கிராம் தங்க பிஸ்கெட்டை திருடிய ஒப்பந்த பணியாளர் சிக்கினார். திருப்பதி திருமலையில் நாள்தோறும் பல்லாயிரக்கணக்கான பக்தர்கள் சாமி தரிசனம் செய்து வருகின்றனர். ஏராளமானோர் தங்கம் உள்ளிட்ட பொருட்களை காணிக்கையாக செலுத்தி வருகின்றனர். பக்தர் ஒருவர் 100 கிராம் தங்க பிஸ்கெட்டை காணிக்கையாக செலுத்திய நிலையில் அந்த பகுதியில் துப்புரவு பணியில் ஈடுபட்ட பென்சுலையா என்பவர் அதனை திருடினார். குப்பையோடு குப்பையாக தங்க பிஸ்கெட்டை தூக்கி சென்றபோது அங்கு பாதுகாப்பு பணியில் இருந்த ஊழியர்களுக்கு இவர் மேல் சந்தேகம் எழுந்தது. சோதனை செய்தபோது 100 கிராம் தங்க பிஸ்கெட் இருந்தது தெரியவந்தது. இதையடுத்து திருட்டில் ஈடுபட்ட பென்சுலையாவை திருமலை காவல் நிலையத்தில் ஒப்படைத்தனர். கைது செய்யப்பட்ட நபர் இதற்கு முன்பு கோயிலில் திருட்டில் ஈடுபட்டுள்ளாரா, வேறு யாருக்கும் தொடர்பு இருக்கிறதா என விசாரணை நடைபெற்று வருகிறது. கிளாசிக் கம்ப்யூட்டர் மற்றும் குவாண்டம் கம்ப்யூட்டர் இடையிலான வித்தியாசத்தை எக்ஸிடோ நிறுவனத்தின் தலைமைச் செயல் அதிகாரி கோபி பாலசுப்ரமணியம் டிஸ்கோவித் KS பகுதியில் விளக்கமாக கூறியுள்ளார். அதனை தற்போது பார்க்கலாம். முதல்ல அலன் டியூரிங் வந்து ஒரு கம்ப்யூட்டர் செய்கிறார், ஒரு ஆட்டோமேட்டட் மெஷின். அதோட ஜாப் வந்து World War II ஜெர்மன்ஸோட மெசேஜ் வந்து என்கிரிப்டடாக இருக்குது, கோடடாக இருக்குது. அலன் டியூரிங் பிரிட்டிஷ்காரர். ஸோ வயர்லெஸில் போகிறத வந்து ஒட்டு கேட்க எடுக்கலாம், ஆனால் அது எல்லாம் கலைஞ்சிருக்கிறனால அதை வந்து ரீஅரேஞ்ச் பண்ண முடியாது. ஸோ அந்த எல்லா காம்பினேஷனையும் போட்டு அந்த மெசேஜை டீகோட் பண்ணுறதுக்காக அவர் கண்டுபிடிச்ச இதுதான் ஃபஸ்ட்டு கம்ப்யூட்டர். அதுக்கு பேர் தான் டியூரிங் ஆர்கிடெக்சர் அப்படின்னு பேர். அதாவது ஒரு கம்ப்யூட்டர்ன்ற என்னென்னா நமக்கு ஒரு தேவை இருக்கும், அதை வந்து ஒரு ஃபார்மில் அந்த மெஷின் சால்வ் பண்ணக்கூடிய விதத்தில் கொடுத்தோன்னா அது ஏதோ ஒன்று சால்வ் பண்ணி கொடுக்கும். அந்த மிஷினோட வேலை என்னென்னா மனுஷங்களை மாதிரி அதுக்கு வந்து ஓய்வு தேவை கிடையாது, தப்பு செய்யாது, அவ்வளோதான். ஸோ அதோட லிமிட்டட் அவ்வளோதான். ஆனால் நம்ம பிற்காலத்தில் என்ன செஞ்சோம்னு சொன்னால் நம்மளோட ப்ராப்ளத்தெல்லாம் இந்த சோகால்டு 1s and 0s கொடுத்து இது பண்ணிட்டோம். இப்போ பழைய காலத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு ரூம் ஃபுல்லும் இருக்கும் கம்ப்யூட்டர் 1940s. இன்றைக்கி ரூம் ஃபுல்லு தான் இருக்குது கம்ப்யூட்டர். ஏன்னா நம்மளோட ப்ராப்ளத்தோட சைஸ் பெருசாகிருச்சு. ஆனால் குவாண்டம்ன்றது அப்படி கிடையாது. ஏன்னா ப்ராப்ளம் கூட இந்த சைஸ் கூடிக்கிட்டே இருக்கு பார்த்தீங்களா, இதோட முடிவு தான் என்ன, எப்போ எவ்வளோ இதாக இருக்க போகுது. அப்போது வந்து 1982 ரிச்சர்ட் ஃபெய்ன்மேன்ற அமெரிக்கன் ஃபிசிசிஸ்ட் வந்து அவர் சொல்கிறாரு, ரொம்ப காம்ப்ளிகேட்டட் ப்ராப்ளத்தெல்லாம் இந்த கம்ப்யூட்டர் வச்சு பண்ணாதீங்க. நேச்சரை வந்து சிமுலேட் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா நேச்சர்லேருந்தே இன்ஸ்பிரேஷன் எடுங்க. யூ கோ பேக் டு சம்திங் விச் இஸ் ஃபாலோயிங் குவாண்டம் மெக்கானிக்கல் பிரின்சிபிள். இப்போ இருக்கிற இந்த சிலிக்கன் கிளாசிக்கல் கம்ப்யூட்டிங் வந்து குவாண்டம் மெக்கானிக்கல் பிரின்சிபிள்ஸை ஃபார்ம் பண்ணுறது கிடையாது. அது வந்து ஸ்விட்ச் 1s and 0s நம்ம கொடுக்குற விதிமுறைகளை ஃபாலோ பண்ணுது. ஆனால் இந்த குவாண்டம் பார்ட்டிகிள்ஸ் ஆர் ஃபண்டமெண்டல் ஃபோர்ஸஸ் வந்து குவாண்டம் மெக்கானிக்கல் அது பண்ணுறதுனால அதை நம்ம யூஸ் பண்ணி நம்மளோட ப்ராப்ளத்தை, காம்ப்ளிகேட்டட் ப்ராப்ளத்தை சால்வ் பண்ணக்கூடிய ஒரு மெஷின் தான் குவாண்டம் கம்ப்யூட்டர்.